வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டல் லியோ. ஒரு சாதாரண நபருக்கு உடல் எடை அதிகரிப்பதற்கான காரணங்கள் என்ன, அவர் இந்த உடல் எடையை குறைப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளை உட்கொள்ள வேண்டும், மேலும் எந்த விதமான வீட்டு மருத்துவத்தை அவர் மேற்கொண்டு உடல் எடையை குறைக்க முடியும், இந்த உடல் எடையால் உருவாகும் பக்க விளைவுகள் என்ன என்பதை நம்ம இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உடல் எடையை ஒபிசிட்டி என்ற ஆங்கிலத்தில் டேம் பண்ணுவோம். அதாவது எக்ஸஸ் அக்குமுலேஷன் ஆஃப் ஃபேட், அதிகப்படியான கொழுப்பு உடம்பில் தேங்கி நிற்கிறது தான் இந்த ஒபிசிட்டி. ஒரு சராசரியான ஹெல்த்தியான ஆணிற்கும் பெண்ணிற்கும் 20 முதல் 25% கொழுப்பு உடல் முழுவதும் இருக்கும். அதற்கு அதிகப்படியாக போகும்போது இந்த உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும். எப்படி இந்த உடல் எடை அதிகரிக்குன்னு பார்க்கும்போது, நம்ம தினமும் உண்ணுற உணவுகளில் கலோரிஸ் நம்ம உட்கொள்கிறோம். இந்த கலோரிஸ் தினமும் நம்முடைய செயல்பாட்டிற்கு தேவை. நம்ம ஒரு ஒர்க் பண்ணணும்னா நம்மளுடைய ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸுக்கும் கலோரிஸ் தேவை. பட் இங்கே என்ன ஆகுது, நம்ம இந்த கலோரிஸை நிறைய உணவு மூலம் உட்கொண்டுகிட்டு நம்ம எந்த விதமான செயல்பாடுகளையும் செய்யாமல் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு அந்த கலோரிஸ் அத்தனையுமே பேன் பண்ணாம உடம்புல வச்சுட்டே இருக்கோம்னா, அந்த கலோரிஸ் எல்லாம் அப்படியே உடம்புல தேங்கி ஃபேட் செல்ஸா மாறும். அந்த அடிப்போஸ் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த கலோரிஸ் கொழுப்பா மாறி உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஒரு நபரோட வெயிட் கரெக்டா இருக்கா, இல்லது அவர் அதிகப்படியான உடல் எடையோட இருக்காரன்றதை BMI, அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ் பார்க்கும்போது சரியா கணிச்சிடலாம். இந்த BMI 18 to 25க்கு உள்ளாடி இருக்கும்போது அந்த பர்சன் இஸ் ஹெல்த்தி, அவங்க போதுமான அளவு உடல் எடையோடு இருக்கிறாங்கன்றதை நம்ம கரெக்டாக வரையறுத்துக்கலாம். இந்த 25க்கு மேலே போகும்போது அவர் உடல் எடை அதிகரித்திருக்கிறார் என்றதை நம்ம கரெக்டாக வரையறுக்கலாம். இந்த BMI ஆனது 28க்கு மேலே போகும்போது அந்த நபருக்கு இருதய சம்பந்தமான நோய்கள், சர்க்கரை நோய், ஸ்ட்ரோக், குழந்தையின்மை போன்ற பல பிரச்சனைகள் உருவாக நேரிடும். தொடர்ந்து இந்த BMI 28க்கு மேல் இருக்கும்போது சரி. இப்போ இந்த உடல் எடை அதிகரிக்க எந்தெந்த காரணங்கள் பின்னால் இருக்கிறதுன்றதை பார்ப்போம். காசஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் காசஸ்ன்னு பார்க்கும்போது ஜெனட்டிக். அவங்களோட ஜெனட்டிக்காக அவங்களோட பேரண்ட்ஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூஸாக இவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து ஹைப்போதைராய்டிசம். இந்த தைராய்டு ஹார்மோன்ஸோட லெவல் குறைஞ்சிருக்கும் போது இந்த மெட்டபாலிசம் ரொம்ப டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதனால் இந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வழிவகை செய்யும். அடுத்தது ரோல் ஆஃப் லெப்டின். இந்த லெப்டின் என்ற ஹார்மோன்ஸ் இந்த அடிப்போஸ் டிஷ்யூஸ் செக்ரீட் பண்ணும். இவை கரெக்டாக இருக்கும்போது தான் பசியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். இன்கேஸ் இந்த லெப்டின் உங்கள் உடம்புல குறைவாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதிகப்படியான பசி இன்க்ரீஸ் ஆகி நீங்கள் அதிகப்படியான உணவை தொடர்ந்து சாப்பிடுவீங்க. இதன் மூலம் அதிக கலோரிஸ் உடம்புல ஏறி வெயிட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புண்டு. இன்னொன்று கெர்லின் என்ற ஹார்மோனும் இதே மாதிரி தான். இவை உங்களோட பசி அதிகரிக்கிறதுக்கு இந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகும்போது உங்களோட பசி அதிகரிக்கும். இந்த ஹார்மோன்ஸோட லெவலும் அதிகமாக இருந்துச்சு, வேறு பல ஜெனட்டிக் ரீசன்ஸ்னால அதிகமாக இருந்துச்சுனாலும் உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ஆல்கஹால், ஸ்மோக்கிங், பிசிக்கல் இன்ஆக்டிவ், போதுமான உடற்பயிற்சியின்மை, இந்த மாதிரி பல காரணங்கள் இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஸோ இந்த எல்லா காரணங்களையும் சேர்த்து உடல் எடைன்றது ஒரு பிரச்சனைக்கு நேராக உங்களை கொண்டு செல்லும். இப்போ கிளினிக்கலி பார்ப்போம், இவங்க என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த உடல் எடை அதிகரிக்கிறதுன்னு பார்க்கும்போது ஸ்லோனஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ். நடக்கிறது ஸ்லோவாக இருக்கும், வாக்கிங் பண்ணுறது எல்லாத்துக்கும் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதிகப்படியான கொழுப்பு அவங்களுக்கு தேங்கி நிற்கிறதுனால இதன் மூலம் ஸ்லிப்பாகி விழுறதற்கு இல்லது விபத்துகள் ஆகுறதற்கான வாய்ப்புகளும் அதிகம். அதிகப்படியான உடல் எடை இருக்கிறதுனால வாத சம்பந்தமான பிரச்சனை தொடர்ந்து முட்டுகளில் வாத சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்பு உண்டு. இன்னும் அதிகப்படியான உடல் எடை மூலம் இந்த ஸ்கின்ஸ் ஃபோல்டாக அங்கங்கே நிற்கும் போது இதற்கு அந்த ஃபோல்டுக்கு உள்ளாடி வியர்வையும் இவை சேர்ந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல், வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இன்னும் இருதய சம்பந்தமான நோய்களுக்கு வாய்ப்பு இன்னும் அதிகம். அதே நேரம் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் அதிகம். அடுத்து டயபெட்டிக் மெலிட்டஸ், சர்க்கரை நோய் உருவாவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். உடல் கவர்ச்சியேற்றி இருக்கிறதுனால அவங்களுக்கு மன அழுத்தமும் உருவாகும். ஸோ இதெல்லாம் ஒரு கிளினிக்கல் ரீசன்ஸாக இருக்கு. ஸோ இந்த உடல் எடை இருக்கும்போது இந்த பிரச்சனை, இந்த எல்லா பிரச்சனைகளும் கோரிலேட் ஆகி இருக்கும். இப்போ தீர்வை நோக்கி போவோம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஜெனரலாக உங்களுக்கு அதிகமாக வெயிட் இருக்கா, அப்போ நீங்கள் என்னென்ன பண்ணணுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவாய்ட் சுகர் அண்ட் ஸ்வீட்ஸ். இந்த சுகர், ஸ்வீட்ஸ், அந்த இனிப்பாக இருக்கிற உணவுகள் இவை எல்லாத்துலேயும் அதிகப்படியான கலோரிஸ் இருக்கும். நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் கலோரிஸ் உட்கொள்றதை ரொம்ப ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அதனால் இனிப்பு வகையை சேர்ந்த உணவுகளை முடிஞ்ச வரைக்கும் குறைக்கணும். ரெண்டாவதாக இன்டேக் மோர் ப்ரோட்டீன். புரோட்டீன் அதிகமாக இருக்கிற உணவுகளை உட்கொள்ளும் போது இந்த புரோட்டீன் உங்களுக்கு இந்த கலோரிஸை பேன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். தினமும் நீங்கள் கரெக்டாக புரோட்டீன் எடுத்து வந்தீங்கன்னா 80 முதல் 100 கலோரிஸ் தினமும் பேன் ஆகிறதுக்கு இந்த புரோட்டீனே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்.
மேலும் வந்து மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ வந்து அதிகப்படியான கலோரிஸ் வந்து தேவையற்ற கலோரிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேன் ஆகுறதுக்கு வந்து உங்களுக்கு வழிவகை செய்யும். எந்த உணவுகளில் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குன்னு பார்க்கும்போது இந்த முட்டை, பனானா, பால் இவற்றில் எல்லாம் வந்து அதிகமான ப்ரோட்டீன் வந்து காணப்படுது. ட்ரிங்க் மோர் வாட்டர், தண்ணி அதிகமாக குடிக்கும்போது இவை மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது போதுமான அளவு தூங்குங்க. இன்னும் ஒபிசிட்டி வந்தவர்களில் வந்து சரியாக ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவர்களில் 55% பேர் வந்து ஏதோ ஒரு டைமில் வந்து சரியாக வந்து தூக்கத்தை வந்து மேற்கொள்ளாமல் இருக்கிறாங்க. ஸோ இதுவும் தூக்கமும் வந்து ஒரு முக்கிய காசு. ஸோ சரியான லெவலில் வந்து தூங்குங்க. ஸோ இதுதான் வந்து ஜென்ரலான டிப்ஸ். இப்போ நம்ம வந்து ஹோம் ரெமடிஸ் பார்ப்போம். வீட்டில் இருக்கிற என்னென்ன வீட்டு வைத்தியங்களை பயன்படுத்தி நம்ம இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு எவையெல்லாம் வந்து உங்களுக்கு உதவுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரீன் டீ. இந்த கிரீன் டீயில் வந்து அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இதோட மெட்டபாலிசத்தை வந்து இவை இன்க்ரீஸ் பண்ணுது. கிட்டத்தட்ட 17% வந்து உங்களோட மெட்டபாலிசத்தை இவை இன்க்ரீஸ் பண்ணுது. இதன் மூலம் அதிகப்படியான கலோரிஸ் வந்து பேன் ஆகி போறதற்கும் வந்து உங்களுக்கு வழிவகை செய்யும். அதிகப்படியான உடல் எடை இருக்கும்போது இவை வந்து கேன்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இதுக்குள்ளாடி இருக்கிற அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இந்த செல்ஸ்களில் இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வெளியேற்றி கேன்சர் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ப்ரிவென்ட் பண்ணும். இதோட வந்து உங்களுக்கு மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு டபுள் பெனிஃபிட்ஸாக வந்து உங்களுக்கு கிரீன் டீ வந்து ஹெல்ப் பண்ணும். மேலும் கிரீன் டீயில் இருக்க கெட்டிஜின் மற்றும் கேஃபீன் வந்து உங்களோட வெயிட் லாஸுக்கு வந்து மறைமுகமாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து லெமன் வாட்டர். அதிகப்படியாக உடல் எடை இருக்கிறீங்கன்னா தினமும் லெமன் வாட்டர் வந்து குடிச்சுவாங்க. ஸோ வார்ம் வாட்டரில் வந்து லெமனை ஸ்க்யூஸ் பண்ணி தினமும் ஒரு லெமன் வந்து நீங்கள் குடிச்சுவாங்க. இந்த லெமன் வந்து குடிக்கும்போது இது வந்து லோ கலோரி ட்ரிங்க்ஸ். இந்த இதில் வந்து சுத்தமாக வந்து கலோரிஸ் வந்து கிடையாது. அதே நேரம் வந்து இந்த லெமன் வந்து அதிகப்படியான மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட கலோரிஸ் பேன் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். மேலும் ஹைட்ரேட்டாக எப்போவுமே வந்து நீர் சத்து உடம்புல குறையாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த லெமன் ஜூஸ் தினமும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறமா தேர்ட் பார்க்கும்போது ஃப்ளாக்ஸீட். ஃப்ளாக்ஸீடில் வந்து ஹை குவான்டிட்டிஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இந்த ப்ரோட்டீன்ஸ் ஆல்ரெடி சொன்னது மாதிரி மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி அப்படைட்டை வந்து பசியை வந்து குறைச்சி வைக்கும். ஸோ அதனால் அடிக்கடி உங்களுக்கு வந்து பசிக்காது. அதே நேரம் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால இந்த ப்ரோட்டீன் வந்து ஃபேட்ஸ் பேனிங்கை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு உடல் எடை குறைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கலோரிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த ஃப்ளாக்ஸீடில். அதே நேரம் இதில் வந்து omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இவையும் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு வந்து மறைமுகமாக வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால் வந்து ஃப்ளாக்ஸீட் வந்து தொடர்ந்து சாப்பிட்டுவாங்க. அடுத்தது ஜிஞ்சர். இந்த இஞ்சியை வந்து நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா இந்த இதோட பெக்குலியர் சிம்டம்ஸ் பார்க்கும்போது இவை கார்டிசோல் என்ற ஹார்மோன்ஸ் லெவலை வந்து ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த கார்டிசோல் என்ற ஹார்மோன்ஸ் வந்து அதிகப்படியாக வந்து உங்கள் உடம்புல இருக்குதுன்னா இவை வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதற்கும் மேலும் மன அழுத்தத்தை அதிகரிக்கிறதற்கும் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 5 கிராம் அளவிற்கான ஜிஞ்சரை வந்து நீங்கள் தொடர்ந்து அதை டீ ஆவோ ஜிஞ்சர் வாட்டராகவோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வரலாம். உங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு சொல்யூஷன் வந்து இந்த ஜிஞ்சர் மூலம் கிடைக்கும். அடுத்தது கோகனட் ஆயில். இந்த கோகனட் ஆயிலை பொறுத்த மட்டும் வந்து நீங்கள் கவரில் பேக் பண்ண கோகனட் ஆயில் கிடையாது, விர்ஜின் கோகனட் ஆயிலாக இருக்கணும். ஸோ எந்த விதமான ப்ராசஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு உள்ளாடியும் போகாமல் விர்ஜினான கோகனட் ஆயிலாக இருந்தால் இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். மற்றதில் வந்து அதிகப்படியான செயற்கை பொருட்களை வந்து ஆட் பண்ணுறதுனால அதோட மருத்துவ தன்மைகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த நார்மலான விர்ஜின் கோகனட் ஆயிலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து கோகனட் ஆயில் தினமும் குடிச்சு வந்தீங்கன்னா ஸோ 120 கலோரிஸ் வந்து தினமும் வந்து ரெடியூஸ் ஆகும். இப்போ எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி மெட்டபாலிசத்தை ஜாஸ்தி ஆகிறதுனால அதிகப்படியான கலோரிஸ் வந்து சீக்கிரம் பேன் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு உதவி செய்யும். இதோட பசி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அடிக்கடி பசி மூலம் வந்து உங்களுக்கு அதிகப்படியான கலோரிஸ் உடம்புக்குள்ளே போகாமல் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். கடைசியாக பார்க்கும்போது எக்ஸசைஸ்ன்னு சொல்லும் போதே பலருக்கு வந்து ரொம்ப ஒரு வெறுப்பான ஒன்று. பட் எக்ஸசைஸ் தான் ஒரு முக்கியமான ஒரு பங்காற்றுது இந்த வெயிட் லாஸ். பிகாஸ் ஏன் பார்க்கும்போது நீங்கள் அதிகப்படியான ஆக்டிவிட்டிஸ் பாடி ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கும்போது தான் இந்த கலோரிஸ் வந்து உங்களுக்கு பேன் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் வேறு எந்த விதமான செயல்பாடும் செய்யலைனாலும் டெய்லி தினமும் காலையில் ஒரு 30 நிமிடம் நீங்கள் ஒரு நடைப்பயிற்சி அல்லது வாக்கிங் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு குறைஞ்சதும் ஒரு 200 கலோரிஸுக்கு மேலே வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்படி நீங்கள் கண்டினியூஸாக பேன் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு அதிகமான கலோரிஸ் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். மேலும் சிலர் வந்து என்ன விதமான உடல் பயிற்சி செய்தாலும் எந்த விதமான உணவுகளை உட்கொண்டாலும் வந்து அவர்களுக்கு உடல் எடை இறங்காது. பிகாஸ் இதற்கு வந்து நான் சொன்னது மாதிரி ஆல்ரெடி பல காரணங்கள் பின்னாடி இருக்கும். அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து பண்ணும்போது வந்து உங்களுக்கு உடல் எடை வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். மேலும் பக்க விளைவில்லாத ஹோமியோபதி சிகிச்சைகள் மற்றும் இயற்கை மூலிகைகள் மூலம் உங்களது உடல் எடையை குறைப்பதற்கு நான் உதவ வேண்டும் என்று நினைத்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள தகவல் மூலம் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.